என்னடா ஆற காட்டுறேன்னு தானே பாக்குறீங்க. இங்கே தான் நம்ம அலிகேட்டருக்கு மீன் பிடிக்க வந்தோம். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு. என்னால மீன் பிடிக்கிறத வீடியோ எடுக்க முடியல. பிடிச்ச மீனை பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன்ல தான் போட்டு வச்சிருந்தோம். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா செத்துருன்ட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா எப்படியோ ஒரு மீன் கூட சாகல. இதெல்லாம் தான் அங்க பிடிச்ச மீன். இதுல ஒரு மீன் மட்டும் நல்லா பெருசா இருந்துச்சு. எப்படியே ஒரு 20 மீன் கிட்ட இருக்கும். எப்பயும் போல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு டப்ல பழைய வாட்டரை தான் ஊத்தி வச்சேன். இதுக்கு முன்னாடி நாங்க பிடிச்சதெல்லாம் எப்பயும் எடுத்துட்டு வரப்பே பாதி செத்துரும். எப்படியோ இதுதான் ஒண்ணு கூட சாகாம எல்லாமே வந்திருக்கு. இந்த மீன் எல்லாத்தையும் இப்ப நம்ம ரிலீஸ் தான் பண்ண போறோம். பொறுமையா வாட்டர் கேன்ல இருந்த எல்லா மீனையும் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனா நம்ம சேனல்ல பெரிய வீடியோவோ மீன் பிடிக்கிறத போட்டுடலாம். இந்த மீன் எல்லாத்தையும் தான் நம்ம அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ண போறோம். எப்படியோ எல்லா மீனையும் பொறுமையா ரிலீஸ் பண்ணிட்டேன். இது எல்லாம் தான் கைஸ் நம்ம பிடிச்ச மீன். இந்த மீன் எல்லாத்தையும் தான் கைஸ் நம்ம இப்ப இந்த மீனுக்கு ஃபீட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ நெட்ல 2 மீனும் சிக்கிருச்சு. சரின்ட்டு பொறுமையா ஃபிஷ் டேங்க் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இதுல நல்லா தெரியும் இதான் கைஸ் 2 மீனும். இந்த மீனை பாத்தீங்கன்னா அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணலான்ட்டு அப்படியே மூடி திறந்து 2 மீனையும் போட்டாச்சு. ஆத்து மீனுங்கவும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அலிகேட்டருக்காரே பிடிச்சு. இந்த மாதிரி மோர் கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.